வணக்கம். விவசாயத்தை நேசிக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் புதுசாக சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். என்னோட சேனலை தொடர்ந்து ஆதரவு தெரிவிக்கும்படி மிக்க விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோவை பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ட்ரீ 30 நாள் ஆன சாண்டல்வுட் ட்ரீ. இது நான் விதை போட்டு முளைச்சது தான். இது விதை கரிசல் பாடான மண்ணில் விதை நான் போட்டு 30 நாள் ஆச்சு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 30 நாள் ஆன இது பிளானட். இது சந்தன மரம் விதை, சந்தன மர பிளானட். சந்தன மர விதை நார்மலாகவே நம்ம மரத்தில் வரக்கூடிய விதையை குளிர்ச்சியான இடங்களில் லேசாக மண்ணை கிளறி விட்டு போட்டோம்னா முளைச்சிரும். ஆனால் அது நிழலில் போடணும். அதாவது முழுக்க நிழலாக இருக்கணும். வெயிலில் போட்டோம் அப்படின்னா இது சந்தன விதை முளைக்காது. நிழலில் போட்டோம்னா மட்டும்தான் முளைக்கும். அது செம்மண்ணாக இருந்தாலும் சரி, கரிசலாக இருந்தாலும் சரி முளைச்சிரும். இப்போ நீங்கள் இது கரிசல். நான் நிழலில் கொய்யா மரம் தூரில் அந்த கொய்யா மரத்தோட நிழலில் இப்போ நான் அந்த விதை போட்டிருப்பேன். இந்த முளைச்சிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 30 நாளிலே இவ்வளோ உசராக வளர்ந்துருக்கு. இந்த மரம் அடுத்து நான் பாக்கெட்டு கொண்டுட்டு போய் இதோட ஹைட்டு இன்க்ரீஸ் பண்ணி நான் நடலாம். இல்லை அப்படியே எடுத்து அப்படியே நமக்கு தேவையான இடத்துல நட்டுனாலும் இந்த மரம் வந்துடும். இந்த மரம் இயற்கையாகவே நம்ம சீடு பண்ணி வளர்த்ததுனால நல்லா க்ரோத் வரும். இது போக இது குறைஞ்சது ஒரு 40 நாள்லேருந்து 50 நாளைக்குள்ளே இந்த இடத்த ஷிஃப்டிங் பண்ணிடணும். இல்லைனா வேர் முறிஞ்சிரும். வேர் ரொம்ப கீழே போயிடும். அப்படி கீழே போயிடுச்சுன்னா அதோடய க்ரோத் அதுக்கு பிறகு வர்றதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும். அதனால் மேக்ஸிமம் ஒரு 40 நாளைக்குள்ளே இது பாலிபேக்கு கொண்டு போயிடணும். அப்படி இல்லை இந்த இடத்துலேருந்து எடுத்து வேறு இடத்துக்கிட்ட வச்சிடணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இதோட வளர்ச்சி சீரான அளவில் வந்துக்கிட்டே இருக்கும். குறைஞ்சது ஒரு 6 மாதத்துலேயே மேக்ஸிமம் ஒரு 3 அடி 4 அடி உயரத்துக்கு கூட ஹைட் வந்துடும். ஸ்டிம்பு அதோட தடிமன் பெருசாக வந்துடும். இது பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி டெய்லி விடக்கூடாது. அதாவது ஈரம் இருக்கிற அளவுக்கு பார்த்துக்கிறணும். செம்மண்னா ஓரளவுக்கு ஈரம் சீக்கிரம் காஞ்சிரும். கரிசல் ஒரு 3 நாளைக்கு வரைக்கும் காயாது. அதிகமாக தண்ணி விட்டோம் அப்படின்னா விதை முளைப்பு திறன் குறைஞ்சிரும். ஈரம் சீரான அளவுக்கு இருக்கணும். வெயில் இருக்கக்கூடாது. மற்றபடி ஒன்றும் கிடையாது. காத்தோட்ட வசதி பொறுத்தவரை நார்மலாக நிழலில் இருந்தாலே போதுமானது. இந்த வீடியோவை பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பார்க்கும்படி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த சீடு லோக்கலாக நீங்கள் உங்களுடைய ஏரியாவில் இருக்கக்கூடிய சந்தன மரத்துலேருந்து நீங்கள் கலெக்ஷன் பண்ணி வச்சுக்கலாம். தேங்க்யூ.